அன்பான எடிசன் டாக்கீஸ் நேயர்களே, எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான காலை வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரணம். வைபவ் நடித்து நந்திதா மற்றும் பல புதுமுகங்கள் நடித்துள்ளாங்க. இதில் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா ஒரு ஆஃபீஸரா வழக்கம் போல பல படங்களில் சொல்ற கதை தான் இது ரணம். ஆனால் ரணங்கிறது வந்து ஆறுவது சினம்ன மாதிரி ரணங்கிறது மனசில் நடக்கக்கூடிய விஷயங்களை பாதிச்சிருச்சுன்னா அது எந்த அளவுக்கு போகுதுங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இது வழக்கம் போல் இந்த மெடிக்கல் மாஃபியா கேங்கை பற்றி தான் ஒவ்வொரு ஆங்கிள்லையும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. ரணமும் அந்த டைப்பில் தான் இது ஒரு புது முயற்சியாக டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரணமும் மெடிக்கல் மாஃபியாவிலே வேறு மாதிரி ஒரு கதையை சொல்லியிருக்காரு. அதாவது முன்ன காலங்கள்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இது மாதிரி நிறைய சம்பவங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். மார்ச்சுரிக்கு இறந்த பெண்கள், ரொம்ப சின்ன வயசு பெண்களை வந்து அந்த மார்ச்சுரியில் வேலை பார்க்குறவங்க அதை உடலுறவு பண்ணுறது கொண்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கதையின் நந்திதாவோட பொண்ணை அந்த ஆஸ்பத்திரி எம்டியோட பையன் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் கதையோட விவாதம் தான் பிரமாதமாக இருக்காங்க. அதை சொல்கிற விதம் நந்திதா எப்படி இவங்கெல்லாம் அழிச்சாங்கங்கிறது தான். வைபவ், நந்திதா, அமலா சுரேஷ், பல நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இசை பிரமாதமாக இருக்குது. எடிட்டிங் சூப்பர். படத்தை தயாரிப்பார்கள் இந்த நேரங்களில் படமாட்டியே தீரணும், பாராட்டியது. ரணம் பார்க்க வேண்டிய படம். தேட்டரில் போய் பாருங்கள். ரணம் கடைசி வரைக்கும் விறுவிறுப்பு கொஞ்சம் கூட குறையாமல் சில இடங்களில் அதாவது திரைக்கதை அமைச்ச விதத்தை இயக்குனர் இந்த நேரங்களில் பாராட்டியே தந்திடணும். ஒரு 30 செகண்டுக்குள்ளே ஹீரோ மனநிலைக்கு மாறுமா, அது எப்படி மாறுறாங்கிறது தான். அந்த 30 செகண்டுக்குள்ளே எல்லாமே அவனுக்கு ஃப்ரீஸ் ஆகும். அதுலேருந்து அவன் மீண்டும் எப்படி பண்ணுறாங்கிறது தான் கதை. வைபவ் வந்து எத்தனையோ படங்களை வந்து போவார். ஆனால் இந்த படத்தில் தான் ஒரு கதையின் நாயகனாகவும் கொஞ்சம் இன்டெலிஜென்டாகவும் நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக வைபவ் பாராட்டியே தீர வேண்டும். ரணம் அவருக்கு ஒரு நல்ல வெற்றி படம் தான். தயவுசெய்து நேயர்களே, இந்த மாதிரி படங்களை தேட்டரில் போய் பார்த்து சிறு படங்களுக்கு உங்களை ஆதரவு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தயாரிப்பாக இயக்குனர் மற்றும் பல படங்கள் எடுக்க இன்ட்ரெஸ்டாக வருவாங்க. சினிமா துறையும் வாழ வச்ச ஒரு பெருமையாக இருக்கும். ரணம் பார்க்க வேண்டிய படம். மனத்துக்கு நமக்கு வந்து பாதிக்காமல், ரணம் இல்லாமல், நமக்கு ரணம் இல்லாமல் பார்த்து ரசிக்கக்கூடிய படம் ரணம். நேயர்களே, இதுபோல் சுவையான செய்திகள் உங்களுக்காக எடிசன் டாக்கீஸ் நேயர்களுக்காக தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கோம். வாழ்த்துக்கள். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.